தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் எப்படி நம்மளோட லேப்டாப் பீஸ்ல வந்து சிங்கிள் பூட்லயும் வந்து இன்ஸ்டால் பண்ணது, அதே நேரம் வந்து டூயல் பூட்லயும் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டூயல் பூட்னா என்ன, சிங்கிள் பூட்னா என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டூயல் பூட்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்க சிஸ்டம்ல வந்து ஏற்கனவே வந்து விண்டோஸ் ஓஎஸ் வந்து இருக்குன்னா, அது இல்லாம நம்ம வந்து செகண்டரியா வந்து இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணது தான் வந்து டூயல் பூட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரே சிஸ்டம்ல வந்து ரெண்டு ஓஎஸ் இருக்கிற மாதிரி. அதே சிங்கிள் பூட்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க சிஸ்டம்ல வந்து ஏற்கனவே இருக்கிற விண்டோஸ் ஓஎஸ் நம்ம வந்து பர்மனெண்டா வந்து டெலீட் பண்ணிட்டு இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் மட்டும் வந்து இன்ஸ்டால் பண்ணது தான் வந்து சிங்கிள் பூட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரே சிஸ்டம்ல வந்து ஒரு ஓஎஸ் இருக்கிற மாதிரி. இந்த வீடியோல நம்ம வந்து இந்த ரெண்டு மெத்தட்லயும் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சிம்பிளா இருக்கும். அதனால வந்து யூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும்னு சொல்லலாம். இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் வந்து அப்படியே வந்து உபுண்டு ஓஎஸ் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே வந்து இருக்கு. ஓகே, இப்போ வீடியோல சொல்ற எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக்கும். ஆனா வீடியோ வந்து எந்த இடத்துலயும் வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அது முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இன்னும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. கூடவே வந்து பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து எல்லா வீடியோலும் வந்து சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் வந்து 5 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண போறோம். அது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓஎஸ் போடுறதுக்கு வந்து எது வந்து நல்ல பென்ட்ரைவ்னு பார்க்க போறோம். செகண்ட் ஒன்று வந்து இந்த லினக்ஸ் மின்ட்டோட ஓஎஸ் ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்க போறோம். தேர்ட் ஒன்று வந்து ஓஎஸ் போடுற பென்ட்ரைவ் நம்ம வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோர்த் ஸ்டெப் வந்து நீங்க வந்து டூயல் பூட்ல வந்து இன்ஸ்டால் பண்றவங்களா இருந்தா மட்டும் வந்து இந்த ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபோர்த் ஸ்டெப்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லினக்ஸ் மின்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கான ஸ்பேஸை வந்து அலாகேட் வந்து பண்ணும். இந்த ஃபோர்த் ஸ்டெப் வந்து டூயல் பூட் பண்றவங்க மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸை எப்படி வந்து டூயல் பூட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதே நேரம் வந்து சிங்கிள் பூட்லயும் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓஎஸ் போடுறதுக்கு வந்து எது வந்து நல்ல பென்ட்ரைவ்னு பார்க்கலாம். நீங்க எடுத்துக்கிற பென்ட்ரைவ் வந்து 4 ஜிபிக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. பென்ட்ரைவ்ல வந்து நல்ல கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க், ஹெச்பி, டிரான்சென்ட் இதெல்லாம் வந்து நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். உங்க கையில வந்து பென்ட்ரைவ் வந்து இல்லைனா உங்க கையில இருக்கிற மெமரி கார்டை வந்து காரிடர்ல போட்டு பென்ட்ரைவ் மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த லினக்ஸ் மின்ட்டோட ஓஎஸ் ஃபைலை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நீங்க வந்து இந்த லினக்ஸ் மின்ட்டோட ஓஎஸ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறமா வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமா உங்க சிஸ்டம்க்கு வந்து ஷேர் வந்து பண்ணிக்கோங்க. டேட்டா லாஸ் ஆகுது கொஞ்சம் வந்து கம்மியாகும். நான் வந்து இப்போதைக்கே வந்து சிஸ்டம்ல வந்து எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். இதே மாதிரி தான் வந்து உங்களோட மொபைல்லையும் நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ வந்து உங்க சிஸ்டம்ல இருக்கிற ப்ரௌசருக்கு வந்து போயிடுங்க. இங்க இருக்கிற சர்ச் ஆப்ஷன்ல வந்து லினக்ஸ் மின்ட் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த லினக்ஸ் மின்ட்டை டவுன்லோட் பண்ணதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு போகும். இப்போ இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய எடிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த மேட்ன்ற இந்த எடிஷன் தான் வந்து வேணும். ஏன்னா இந்த எடிஷன் தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஜஸ்ட் அந்த மேட்ன்ற அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டோரண்ட் வேணா டோரண்ட் வழியாக கூட நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் வந்து டேரெக்டாகவும் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டேரெக்டாக வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இந்தியா வந்து எங்கே இருக்குன்னு பாருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஓஎஸ் ஃபைல் வந்து இதோ வந்து இருக்கு. ஓகே, இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ் வந்து கிரியேட் பண்ணதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்து இருக்கு. ஆனால் லினக்ஸ்க்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரிஃபூஸ் சாஃப்ட்வேர் தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அதனால நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ரிஃபூஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பென்ட்ரைவ் வந்து பூட் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ரிஃபூஸ் சாஃப்ட்வேர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்க சிஸ்டம்ல இருக்கிற ப்ரௌசருக்கு வந்து போயிடுங்க. இந்த இடத்துல வந்து ரிஃபூஸ் டவுன்லோட்னு டைப் பண்ணுங்க. இல்லை வர ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து கொண்டு போகும். இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் வந்து பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் 3.11 சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்திருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண EXE ஃபைல் வந்து இதோ வந்து இருக்கு. ஜஸ்ட் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணால் மட்டும் வந்து போதும். ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த EXE ஃபைலை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு சைட் கிளிக் வந்து பண்ணுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க. அதே நேரம் வந்து உங்க சிஸ்டம்ல வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து இன்செர்ட் வந்து பண்ணிக்கோங்க.
நீங்கள் எடுத்துக்கிற பென்ட்ரைவில் வந்து ஏதாச்சும் வந்து டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரிஃப்யூஸ் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் வந்து ஆகிடும். இங்கே டிவைஸ் என்ற இடத்துல வந்து உங்களோட பென்ட்ரைவ் தான் வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஓஎஸ் ஃபைலை நம்ம வந்து இதில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணும். அதை வந்து எப்படி பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் ஃபைலை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து இதில் வந்து இம்போர்ட் வந்து ஆகிடும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ரைட் இன் டிடி இமேஜ் மோட வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து காட்டும். இந்த ப்ராசஸில் வந்து நம்ம பென்ட்ரைவில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து எரேஸ் ஆகிடும் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட பென்ட்ரைவ் வந்து இப்போ பூட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து 100% வரைக்கும் வந்து லோடு வந்து ஆகணும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷமாவது வந்து எடுத்துக்கும். ஆனால் நான் வந்து வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து 100% வந்து கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம பென்ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பூட் ஆகிட்டு அந்த ஓஎஸ் ஃபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பென்ட்ரைவ் வந்து பேஸ்ட் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஜஸ்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லா டேபையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிற அந்த பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற அந்த பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. இதோட நான் வந்து எப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் வந்து பண்ண சொல்கிறனோ அப்போ வந்து மட்டும் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து டூயல் பூட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து சிங்கிள் பூட்டில் தான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபிஃப்த் ஸ்டெப்புக்கு வந்து ஸ்கிப் வந்து பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைம் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் வந்து பண்ணிக்கோங்க. டூயல் பூட் பண்ணுறவங்க மட்டும் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற அந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸ்க்கு எப்படி வந்து ஸ்பேஸை வந்து அலாகேட் வந்து பண்ணதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து திஸ் பிசிக்கு வந்து போங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா டிஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதாவது டிஸ்க் சி, டிஇ எல்லாம் வந்து காட்டும். இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு டிஸ்க்கை நீங்கள் வந்து ஃப்ரீ வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ பண்ணனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்குள்ளே வந்து ஏதாச்சும் வந்து டேட்டா இருந்துச்சுன்னா எல்லா டேட்டாவும் வந்து பக்கத்தில் இருக்கிற டிஸ்க்கு வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ராசஸில் வந்து நம்ம வந்து அந்த டிஸ்கில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து எரேஸ் பண்ணி தான் வந்து லினக்ஸ் மின்ட்டுக்காக வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து அலாகேட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிஸ்க் எஃப் தான் வந்து நான் வந்து லினக்ஸ் மின்ட்டுக்காக வந்து அலாகேட் வந்து பண்ண போகிறேன். உள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து நான் வந்து பக்கத்தில் இருக்கிற டிஸ்க்கு வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த டிஸ்க்கை வந்து எப்படி வந்து லினக்ஸ் மின்ட்டுக்காக வந்து அலாகேட் வந்து பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து விண்டோஸ் பக்கத்தில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கிரியேட் பார்ட்டிஷன் டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கிரியேட் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு செட்டிங் வந்து வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எல்லா டிஸ்க்கும் வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த டிஸ்க்கை வந்து இந்த லினக்ஸ் மின்ட்டுக்காக வந்து அலாகேட் வந்து பண்ண போறீங்களோ ஜஸ்ட் அந்த டிஸ்க்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. நான் வந்து இந்த டிஸ்க் எஃப் தான் வந்து அலாகேட் வந்து பண்ண போகிறேன். அதனால வந்து இந்த டிஸ்க்கை வந்து ஜஸ்ட் வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு சைட் கிளிக் வந்து பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிட் வால்யூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து காட்டுது. இந்த டிஸ்கில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து எரேஸ் ஆகிடும் சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து எஸ் மட்டும் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிஸ்க் நமக்கு வந்து பிளாக் கலர் ஆகிட்டு இது வந்து அன்அலாகேட் ஸ்பேஸில் வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேஸில் தான் வந்து இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸை நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸை எப்படி வந்து டூயல் பூட்லையும் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். அதே நேரம் வந்து சிங்கிள் பூட்லையும் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன சிஸ்டம் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போறீங்களோ ஜஸ்ட் அந்த சிஸ்டமில் வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னே உங்கள் சிஸ்டம் வந்து ஆன் பண்ணிட்டோன்னே இப்போ நம்ம வந்து பூட் மெனு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒவ்வொரு பூட் மெனு கீ வந்து இருக்கும். நம்ம வந்து கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து F9, F10, F12 இந்த மூணுல வந்து ஏதாச்சும் ஒன்று தான் வந்து பூட் மெனு கீயாக வந்து இருக்கும். அதே வந்து லேப்டாப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி லேப்டாப்புக்கும் வந்து ஒவ்வொரு பூட் மெனு கீ வந்து இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து எல்லா கம்பெனிக்கான பூட் மெனு கீயும் வந்து காட்டுறேன். அதே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனும் வந்து தரேன். இதை பார்த்து உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் வந்து என்ன பூட் மெனு கீன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த பென்ட்ரைவ் வந்து எந்த சிஸ்டமில் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ ஜஸ்ட் அந்த சிஸ்டம் வந்து இன்சர்ட் வந்து பண்ணிட்டு அந்த சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பூட் மெனு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணணும். என்னோட லேப்டாப்க்கு பார்த்தீங்கன்னா F9 தான் வந்து பூட் மெனு கீ. ஆனால் நான் வந்து F9 வந்து தொடர்ந்து வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன்.
இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் மெனு ஆப்ஷனுக்கு வந்து போயிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட பென்ட்ரைவ் வந்து செலக்ட் வந்து பண்ணும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களோட பென்ட்ரைவ் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதாவது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லினக்ஸ் மின்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து லினக்ஸ் மின்ட்டோட லோகோ வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து லோடிங் வந்து ஆகும். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மட்டும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து லினக்ஸ் மின்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவியூ வந்து காட்டும். இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து லினக்ஸ் மின்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபைலை வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கீபோர்ட் லே அவுட் வந்து கேட்பாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செலக்ட் தான் வந்து ஆகிருக்கும். அப்படியே வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் வந்து பண்ண போறீங்களா வந்து கேட்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் வந்து பண்ணாதீங்க. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ do not want to connect a Wi-Fi network right now சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணாதான் நம்ம வந்து எல்லா வீடியோ ஃபார்மேட்டையும் நம்மளால் வந்து ப்ளே வந்து பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து வரும். இந்த ஸ்டெப்பு தான் நமக்கு வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்பில் தான் வந்து நீங்கள் வந்து டூயல் பூட்டில் இன்ஸ்டால் பண்ண போறீங்களா இல்லை வந்து சிங்கிள் பூட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்களா சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து சிங்கிள் பூட்டுக்கு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து சிங்கிள் பூட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சிங்கிள் பூட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து டூயல் பூட்டுக்கு வந்து என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அதே வந்து இப்போ வந்து டூயல் பூட்டில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆப்ஷன் வந்து காட்டும். அது வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அலாங் சைடு விண்டோஸ் 10 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரியை வந்து சூஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த வேர்ல்டு மேப்பில் வந்து இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் நேமு, உங்கள் சிஸ்டம் நேமு, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன நேம் பாஸ்வேர்டு வந்து தரீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஎஸ் வந்து ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த நேமும் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதை நம்ம வந்து என்டர் பண்ணாதான் வந்து நம்மளோட ஓஎஸே வந்து பூட் வந்து ஆகும். அதனால வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து என்ன நேமோ பாஸ்வேர்டும் வந்து தரீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் வந்து நம்மளோட சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ½ hour கூட வந்து எடுத்துக்கும். அதனால் வந்து நான் இப்போ வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து ஆகிட்டோன்னே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து காட்டும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணுறோன்னே இப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். ரீஸ்டார்ட் வந்து ஆகிட்டு இருக்கும் போதே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த பென்ட்ரைவை வந்து ரிமூவ் வந்து பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ நம்மளோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். இப்போ நீங்கள் வந்து டூயல் பூட்டில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். இந்த இடத்துல வந்து என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஓஎஸ் மூலமாக வந்து பூட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். அதாவது விண்டோஸ் மூலமாக வந்து பூட் பண்ண போறீங்களா இல்லைனா வந்து லினக்ஸ் மின்ட் மூலமாக வந்து பூட் பண்ண போறீங்களா வந்து கேட்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன ஓஎஸ் வந்து வேணுமோ ஜஸ்ட் அந்த ஓஎஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. அதே நீங்கள் வந்து சிங்கிள் பூட்டில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் வந்து காட்டாது. உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து லினக்ஸ் மின்ட் ஓஎஸ் மூலமாக வந்து பூட் வந்து ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருந்தீங்களோ ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் டைப் பண்ணிட்டோன்னே என்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சிஸ்டம் வந்து லினக்ஸ் மின்ட் ஓஎஸில் வந்து பூட் வந்து ஆயிடுச்சு. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த லினக்ஸ் மின்ட் ஓஎஸை நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியாச்சு. ஓகே, நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இது இல்லாமல் நிறைய ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8, 10 அதே மாதிரி வந்து லினக்ஸில் வந்து நிறைய ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ இல்லாமல் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். மறக்காமல் அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். அந்த வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அங்கே போய்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தரேன். ஜஸ்ட் அந்த வீடியோவை பார்த்து எப்படி வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து கற்றுக்கோங்க. ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட்